பார்வையக்க வாழ்ந்திருந்த ஊரு இப்போ பாலைவனமானதுக்கு காரணம்தான் யாரு? வான்மழையால் பார்வையக்க வாழ்ந்திருந்த ஊரு இப்போ பாலைவனமானதுக்கு காரணம்தான் யாரு? மரம் வளர்ப்போம் கண்ணாக அது மழை தருமே தன்னால. வான்மழையால் பார்வையக்க வாழ்ந்திருந்த ஊரு இப்போ பாலைவனமானதுக்கு காரணம்தான் யாரு? ஆத்து மணல் போச்சு ஐயா, காலத்துல மழையும் இல்ல, உழைப்பு வீணாச்சு. கார்ப்பரேட் கம்பெனிகள் நாட்டில் அதிகமாச்சு. இப்போ உழவு நசிஞ்சதால கந்தக பூமியாச்சு. கண்ணை கவரும் பூக்களும் இல்ல, கானம் பாடிட குயில்கள் இல்ல, படபடக்கும் வண்ணமும் இல்ல, பாதுகாத்திட எண்ணமும் இல்ல. ரூபா நோட்டு மேலே ஐயா எண்ணம் ஏறி போச்சு. உயிர் வளம் எல்லாமே கப்பலேறியாச்சு. கண்களை இழந்து காட்சியும் எதுக்கு? வான்மழை பொழிய மோட்சமும் எதுக்கு? வான்மழையால் பார்வையக்க வாழ்ந்திருந்த ஊரு இப்போ பாலைவனமானதுக்கு காரணம்தான் யாரு? செழித்திருக்க உழவும் நெசவும் தேவை ஐயா. காடும் மலையும் இப்போ காணாமத்தான் போச்சு. கால்நடைகள் யாவும் இங்கே கடவுள் தந்த உறவு ஐயா. காலம் மாறி போனதால கட்டு விட்டு போச்சு. கூடி வாழ்ந்திட எண்ணமும் இல்ல, கூட்டு பண்ணைக்கு வழியும் இல்ல, பொது வாழ்வில் அக்கறை இல்ல, புது உலகம் தோன்றவில்லை. சின்ன சின்ன ஆசைகளோ உன்னில் எட்டி பார்க்கும். இயற்கை வாழ்வு ஒன்றே உந்தன் நிம்மதியை நாட்டும். மண்ணில் உழைத்திட பொன்னும் விளைந்திடும், எண்ணி வணங்கிட உள்ளம் இனித்திடும். வான்மழையால் பார்வையக்க வாழ்ந்திருந்த ஊரு இப்போ பாலைவனமானதுக்கு காரணம்தான் யாரு? மரம் வளர்ப்போம் கண்ணாக அது மழை தருமே தன்னால. வான்மழையால் பார்வையக்க வாழ்ந்திருந்த ஊரு இப்போ பாலைவனமானதுக்கு காரணம்தான் யாரு? வான்மழையால் பார்வையக்க வாழ்ந்திருந்த ஊரு இப்போ பாலைவன